தேர்தலுக்கு முன்னாடி வச்சு கமலா ஹாரிஸை தோற்கடிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா மெயினாக அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸுன்ட்டு. அமெரிக்கர்களுக்கு. ஆமாம், அமெரிக்கர் எப்படி நம்ம சொல்லமுல்ல 1956 மொழிவழி தேச இனங்கள் அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு பெரியாரே சொல்கிறார் தமிழ்நாடு தமிழருக்கு எப்படின்னு. அதுபோல் இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, ட்ரம்ப் எப்படி கடைசியில் அப்படின்னா அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுல வந்துடுது. அப்போ வந்து அமெரிக்கன்ஸுக்காக தான் அமெரிக்கா, மற்றவங்க கிடையாது அப்படின்னு சொன்னார். ஜெயிச்சிட்டாருன்னா வரலாறு காணாத ஒன்று. அதே நேரத்தில் நம்ம இன்னொன்று பார்க்கணும், டிக்ளேர்டு கிரிமினல். அவர் சுப்ரீம் கோர்ட், அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டால் அவர் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு கிரிமினல். அந்த சார்ஜஸ் லெவல்டு எகென்ஸ்ட் ஹிம் ஒரு ப்ரூவ் டு பி ட்ரூ. இவர் வந்து கேட்டார், இம்யூனிட்டி கொடுங்கன்னெல்லாம் கேட்டார். அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அதோட தான் வந்து பதவி ஏற்றார். அது வந்து என்ன தெரியுமா, சென்டென்ஸ் அனௌன்ஸ் பண்ணலை, தண்டனை. மற்றபடி இது மாதிரி டிக்ளேர் பண்ணி வந்துட்டார். ஆனால் இதெல்லாம் மீறி அமெரிக்கர்கள் அவர் வந்ததுன்னா அமெரிக்காவில் பொருளாதார சிக்கல் தான், கிரைசிஸ், எக்கனாமிக் கிரைசிஸ். அப்போ என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்க பொருளாதாரத்தில் முதன்மையாக இருப்பது, முந்தி இருப்பது என்னன்னா வேலை தான். வேலை தான் உங்களுக்கு உண்டு. இப்போ இங்கே வந்து வேலை இல்லாதவன் பணக்காரனாக இருப்பான். புரியுதுங்களா? இங்கே நம்ம நாட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வச்சு நீங்கள் திரும்ப முடியாது. எம்ப்ளாய்மெண்ட்டில் உள்ளவன் ஏழையாக இருப்பான். இங்கே இந்த பாவர்ட்டி லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது பெரிய டிபேட்டு வந்தது. ஏன்னா இந்த 3ஆம் தர நாளில் பெரிய லேண்ட்லார்டாக இருப்பான், எந்த வேலைக்கும் போக மாட்டான், அவன் பையன் போக மாட்டான், பரம்பரை சொத்தை வச்சுக்கிட்டு இருப்பான். அதனால் வந்து வேலையில் இல்லாதவன் பணக்காரனாக இருப்பான், வேலை இருக்கான் வறுமை கோட்டின் கீழே இருப்பான். இந்த இதெல்லாம் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. இஃப் இஸ் அன்எம்ப்ளாய்டுனா இஸ் புவர் தான், வேலை இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ இங்கே வந்து என்ன ஆகிடுது, எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணால் இவன் என்ன பண்ணிட்டான், பட்டுன்னு வேறு மாதிரி எல்லாம் சோசியல் பேட்டர்ன் அப்படியெல்லாம் போக முடியாது, சீனா மாதிரி போக முடியாது. பட்டுன்னு என்ன பண்ணிட்டான், இமைக்ரண்ட்ஸு வெளியிலேருந்து வந்தவன் அமெரிக்கர்கள் வேலையை பிடுங்கி கொண்டார்கள், இவர்களை விரட்ட வேண்டும். இதுதான் 1 பாயிண்ட் ப்ரோக்ராம். ரொம்ப இதாக வச்சேன். வேறு பொருளாதார சீர்திருத்தம் அதுக்கெல்லாம் அந்த இதில் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த தேர்தலில் 24 தேர்தல் நடக்கும்போது நியூயார்க்கு, வாஷிங்டன்லாம் ஆர்எஸ்எஸ், பிஜேபி எல்லாம் முழுக்க பின்னாடி யார் பின்னாடி நின்னாங்க அப்படின்னா ட்ரம்ப் பின்னாடி நின்னாங்க. அப்படி பார்க்கும்போது இவன் என்ன ஒரே அடி அடிச்சான்னா, இவெல்லாம் இமைக்ரண்ட்ஸு. அப்போ அமெரிக்கன்ஸ் ஒன்று ஒயிட் ரேசிஸ்டில் வச்சுட்டாரு. அமெரிக்கன் வந்து வெரி மச் இம்ப்ரெஸ்டு.